ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மோர் குழம்பு தான். சில பேருக்கு தெரியும். ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணும், காயே இல்லாமல் ஒரு மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆற்றுல மோர் நிறைய சேர்ந்துருந்தது அப்படின்னாக்கா நம்ம ஒரு மோர் குழம்பு வைப்போம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா புளிச்ச மோராக இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்குது. நல்லா ஒரு புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவும் புளிக்கக்கூடாது. ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு தயிர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் இதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். மோர் குழம்புக்கு அந்த புளிச்ச மோர் சொன்னேன் இல்லையா, தயிராக எடுத்து கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையானாலும் எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கலாம், இல்லை 3 எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துட்டுருக்கேன், திருவின தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கணும். இவ்வளோ தான் மோர் குழம்புக்கு இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ தான். இதை எல்லாமே அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அடுப்பு அணைச்சிடணும். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். அதில் திருவின தேங்காய், அந்த ஜீரகம் சொன்னல, ஜீரகம் ஒரே ஒரு சிட்டிகை, அப்புறம் இந்த பச்சை மிளகாய் 4 எடுத்துட்டுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வேறு எதுவும் நம்ம காரம் போடலை பெருசாக. அப்புறம் இந்த இஞ்சி. சில பேர் மிளகாத்தூள் போடணும்னு போடுவோம் அந்த கலருக்காக. உங்களோட சௌகரியம், நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லைனா அரைக்கும் போது நல்லா அரைய மாட்டேங்கிறது. ஸோ நல்லா திருவி வச்சுக்கோங்க. ஜீரகம் போட்டுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதில் வச்சுக்கோங்க. மோர் குழம்பு டக்குன்னு ஆகிடும். ஸோ அதனால் சின்னதில் வச்சுக்கோங்க. சில பேர் மஞ்சத்தூள் போடுவா, சில பேர் போட மாட்டான். உங்களோட சௌகரியம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். இந்த சமயம் சால்ட்டும் போட்டுருக்கோம், தேவையான கல்லுப்பு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படி கொட்டின்றலாம். அரைச்ச விழுது எல்லாமே விட்டுட்டேன். இது இந்த மாதிரி மோர் குழம்பு மட்டும் செய்யும் போது பக்கத்தில் நம்ம நிற்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா சடனாக அது பொங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீர்க்காக போயிடும். பொங்க வரும்போது அப்படியே கெட்டியமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அணைச்சிடணும். இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் எண்ணெய். அதுதான் இதுக்கு ஹைலைட்டே. அதுதான் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை அப்படியே தூக்கலாக போட்டணும். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். மோர் குழம்பு ரெடியாகின்னு இருக்கு. ஏன்னா பக்கத்துலேயே நான் நின்றுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் கொதிக்க வரக்கூடாது. பொங்க வரும்போது நம்ம அணைச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் அரைச்சி விடுறதுக்கு முன்னாடி தண்ணியாக இருந்தது பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி பாருங்களேன், கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. இப்போ நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். அப்படியே நுரைச்சி வரும்போது நம்ம அணைச்சிடணும் அடுப்பை. அதே மாதிரி மோர் குழம்பு சூடாக இருக்கும்போது நம்ம தட்டு போட்டு ஒன்றே மூடிடக்கூடாது, அப்படியே திரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நான் இன்றைக்கி காய் எதுவும் போடலை, ஏன்னா அவசரத்தில் ஏதோ சமையல் பண்ணினேன். இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டுக்கலாம், பரங்கிக்காய், பூசணிக்காய், அப்புறம் ஒரு துவாதசி நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மோர் குழம்புல இந்த சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதை போட்டு சேர்ப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு தாள் சேர்த்திக்கோங்க. தக்காளி கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். என்னடா காய் போட்டு செய்யலை அப்படின்னு நினச்சிக்காதில், அதாவது சௌகரியம்தான். கொஞ்சம் திக்காயிட்டு பார்த்தீங்களா, அப்படியே பொங்கி நுரைச்சி வரும்போது நம்ம அணைச்சிடணும். இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பால் பொங்குற மாதிரி அப்படி பொங்கி வர மாதிரி வரும் பார்த்தீங்களா. கொஞ்சம் நல்லா பார்த்து உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓரத்துலலாம் அப்படியே வரும். ஃபஸ்ட்டு மேலாப்பில் வரும். ஃபுல்லாக நம்ம பொங்க விட்டோன்னா அப்படியே தண்ணி தனியாக ஒரு பக்கம் பால் கேட்டு போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். அந்த பற்றிலாம் ஒரு ஓரம்லாம் தெரியுது. நல்லா ஒரு பக்கம் பொங்கி வருது. இந்த நேரத்தில் அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். அவ்வளோதான். சுவையான மோர் குழம்பு ரெடி. இதுக்கு தாளிப்பு போட என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய்
தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து மெயினாக ஒரு கேரளா ரெசிபி, சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னே கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் எல்லாமே வந்து பொரிஞ்சு வந்துடுது. இந்த நேரத்தில் மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். போதும், 2 மிளகாத்தல் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சோன்னே இந்த மோர் குழம்புல அப்படி விட்டுற வேண்டியதான். இதெல்லாம் கருவேப்பிலை வந்து அப்படியே தூக்கலாக போட்டுடலாம். கடுகு தாளிக்கும் போது அந்த வெந்தயம் போட்டேன்ல, அந்த சமயத்தில் வந்து பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். புளிச்ச மோர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா என்ன பண்ணது தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து சொல்கிறேன், எல்லாருக்குமே மோர் குழம்பு வந்து ரொம்ப கைவந்த கதை தான், சூப்பராக செய்வேன். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் தெரிவிங்க. அடுத்த ஒரு உபயோகமான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.